கடந்த ஜூன் 15 அன்று கேதார்நாத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் ஹெலிகாப்டரில் இருந்த 7 பேரும் உயிரிழந்தனர். மே 8 அன்று கங்கோத்ரிக்கு பயணித்துக் கொண்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் விமானி உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி ஆகிய 4 ஆன்மீக தலங்களுக்கு செல்வதே சார்தாம் யாத்திரை எனப்படுகிறது. ஹெலிகாப்டர் சேவைகள் 2003ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டன. அதற்கு முன்பு இமயமலையில் 16 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டியிருந்தது. யாத்ரீகர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் விமான பயணங்களின் எண்ணிக்கையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு மே 2 அன்று தொடங்கிய சார்தாம் யாத்திரை காலத்தின் முதல் மாதத்தில் மட்டும் சுமார் 9000 ஹெலிகாப்டர்கள் பயணித்துள்ளன. பனிமூட்டம் நிறைந்த அதிகாலை நேரத்தில் விமானங்களை இயக்க வேண்டியிருப்பதால் விபத்து ஏற்படும் ஆபத்து அதிகரித்திருப்பதாக விமானிகள் கூறுகின்றனர். மேலும் விமானங்களை இயக்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமான அளவு இல்லாததும் விபத்துகளுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ரேடார்கள், பருவநிலை கண்காணிப்பு மையம், விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவு போன்றவை இல்லாமல் தாங்கள் சில நிகழ்நேர கேமராக்களை மட்டும் சார்ந்து விமானத்தை இயக்க வேண்டியிருப்பதாக விமானிகள் கூறுகின்றனர். ஜூன் 15 விபத்திற்கு பிறகு பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 1 மணி நேரத்திற்கு 9 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்பது அவற்றுள் ஒன்று. பயணத்தில் உள்ள விமானங்களை கண்காணிக்கும் அமைப்புகளை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன.